வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலை தொடரும் நிலையில் 3 மாவட்டங்களுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை நீடிப்பு. ஆபத்தான பகுதிகளில் உள்ளோர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை, பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை, இதுவரை பதிவான மரணங்கள் எத்தனை தெரியுமா? அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்ட தகவல். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை நீங்க பாராளுமன்றில் துஆ பிரார்த்தனை செய்த நிசாம் காரியப்பர். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம ஹவலைனா வாலா அலைனா அல்லாஹும்ம அலல் அகாமி வஸ்ஸிராப். தமிழர் பகுதிகளில் தொடரும் தற்கொலை சம்பவங்கள். யாழில் நாதஸ்வர வித்துவான் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு. சொந்த காணிகளை கேட்ட மக்களை போலீசாரை கொண்டு அடித்து வெளியேற்றியிருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றவே அனைத்து திட்டங்களும். நாடாளுமன்றில் என்பிபி அரசை வெளுத்து வாங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எம்பி. தங்களுடைய சொந்த காணிகளை கேட்ட மக்களை போலீசாரை கொண்டு அடித்து வெளியேற்றி இருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றுவதற்காக வீடில்லாத மக்களுக்கு நாங்கள் வீடுகளை வழங்க போகிறோம் என்கிற. யாழில் சிறுவனுக்கு அதிக கட்டணம் அறவீடு செய்த தனியார் பேருந்து நடத்துனருக்கு பெரும் ஆப்பு. வெளியான தகவல். மகர சிறைச்சாலை கலவரம் குறித்து தீவிர விசாரணை. சிறைச்சாலை நிர்வாகத்தை இலக்காக கொண்ட சதியே இது. அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சந்தேகம். அரசாங்கம் கூறும் வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் என்பது வெறும் ஏமாற்று தேர்தல் வாக்குறுதிகளே. அரசாங்கத்தை கடுமையாக சாடும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. பொதுமக்களால் காவல்துறை மா அதிபர் அடித்தே கொல்லப்படுவார். காவல்துறை மா அதிபர் குறித்து அவதூறு கருத்து. விசாரணை வளையத்திற்குள் சாகர காரியவசம். போலீஸ் துறையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்ப புதிய நடவடிக்கை. ஓய்வு வயதை கடந்த அதிகாரிகளின் சேவையை நீடிக்க பரிசீலனை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நாட்டின் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலை தொடர்ந்து வரும் நிலையில் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய மழைக்கால வானிலையை கருத்தில் கொண்டு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கான நிலை 3 மண் சரிவு எச்சரிக்கையை தொடர்ந்தும் அமுலில் வைத்துள்ளது. அதன்படி கண்டி மாவட்டத்தின் கங்கா இகழ கோரளை, ஒடுதும்பர மற்றும் பஸ்பாகே கோரளை பிரதேசங்களுக்கும், நுவர்லியா மாவட்டத்தின் அம்பக மற்றும் நார்வட்ட பகுதிகளுக்கும் இந்த சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும், மண் சரிவு அபாய அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அதேவேளை அபாயம் அதிகம் காணப்படும் பகுதிகளில் வசிப்பவர்கள் இரவு நேரத்தை தவிர்த்து பகல் வேளைகளிலேயே பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்வது சிறந்தது என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹட்டன் கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளரின் ஆலோசனையின் பெயரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நேற்றைய தினம் ஹட்டன் வலய கல்வி பணிமனை உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதேவேளை மோசமான வானிலை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் இன்று முதல் மீண்டும் வழமையாக திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஹட்டன் பகுதியில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக ஹட்டன் கல்வி வலய பாடசாலைகளுக்கு இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் நிலவிய கடுமையான சீரற்ற வானிலை மற்றும் இயற்கை அனர்த்தங்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்ட அதன் சமீபத்திய அறிக்கையின்படி இந்த அனர்த்தங்களால் 9 மாவட்டங்களில் உள்ள 56 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் 3014 குடும்பங்களை சேர்ந்த மொத்தம் 11,832 பேர் இந்த அனர்த்தங்களால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அத்துடன்
அத்துடன் 3 பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளது. மேலும் 290 வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் துவா பிரார்த்தனையை மேற்கொண்டுள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அமர்விலேயே அவர் இவ்வாறு துவா பிரார்த்தனையை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பின்னர் கருத்து தெரிவித்த அவர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஹவலைனா வாலா அலைனா அல்லாஹும்ம அலல் அகாமி வஸ்ஸிராப். யா அல்லாஹ், இன்று இங்கே தோன்றிருக்கும் மோசமான இந்த காலநிலை மழையை மக்கள் வசிக்காத நீர்த்தேற்றங்கள் உள்ள சுற்றுப்புறத்துக்கு அனுப்புவாயாக. ஆமீன். இன்று காலையில் நான் பாராளுமன்றம் வந்த பொழுது இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற காலநிலையை பற்றி பேசிக்கொண்ட பொழுது அரசாங்கத்தில் இருக்கின்ற கௌரவ அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார். அவரிடம் நான் கேட்டேன், பழுதாகப்படுகின்ற அவரால் மிக கஷ்டப்பட்டு செய்த ரயில்வே ஸ்டேஷன் வட்டவளை எல்லாம் அடிபட்டு விட்டது என்று மனவரத்துடன் பேசிய பொழுது, கம்பள நாவல்பட்டிய மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் பேசிய பொழுது சொன்னார், நீங்கள் உங்களுடைய அல்லாவிடம் துவா செய்யுங்கள், பிரார்த்திங்கள், இந்த மழையை நிப்பாட்ட வேண்டும் என்று. அதனால் தான் அந்த துவாவை நான் ஓதினேன். யாழில் நாதஸ்வர வித்துவான் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோண்டாவில் காளி கோவிலடி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராசா ஜனுசன் வயது 32 எனும் நாதஸ்வர வித்துவானை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் தவில் வித்துவான் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த நிலையில் மீண்டும் நாதஸ்வர வித்துவானின் உயிரிழப்பு யாழில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதேவேளை அண்மைய சில நாட்களாக நாட்டில் இவ்வாறான தற்கொலை சம்பவங்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த அரசானது மக்களை ஏமாற்றவே அனைத்து திட்டங்களையும் தீட்டி வருவதாகவும் சொந்த காணிகளை கேட்ட மக்களையே போலீசாரை கொண்டு அடித்து வெளியேற்றியிருக்கிறார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எம்பி தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பாராளுமன்றத்திலே வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடுகள் வழங்கப்படுகிறது தொடர்பாக ஒரு சிறப்பு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. நீங்கள் இந்த பிரேரணையை இன்றைக்கு பாராளுமன்றம் கொண்டு வந்திருக்கின்ற இதே நாளில் இன்றைய தினம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் தங்களுடைய சொந்த காணிகளை கேட்ட மக்களை போலீசாரை கொண்டு இன்றைய தினம் அடித்து வெளியேற்றியிருக்கிறார்கள். அரசாங்க அதிபர் உட்பட உங்களுடைய என்பிபியினுடைய பிரஜாசக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த கூட்டங்கள் சேர்ந்து இதே நீங்கள் இன்றைக்கு வந்து ஒத்திவைப்பு பிரேரணையை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இலங்கையிலே 6.1 மில்லியன் வீடுகள் தான் இருக்கிறது, 22.5 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். வீடுகள் இல்லாமல் கூலி வீடுகளில் இருப்பவர்களுக்குரிய வீடுகளை வழங்க வேண்டும் என்கிற உங்களுடைய இந்த பிரேரணை கொண்டு வந்த இதே நாளில் இன்றைக்கு வலிகாமம் வடக்கில் பலாலியில் தங்களுடைய சொந்த காணிகளை கேட்ட மக்கள்கிட்ட 1989ஆம் ஆண்டு வலிகாமம் வடக்கில் இருக்கிற தங்களுடைய சொந்த காணிகள் விடுவிக்கப்பட கசட் பண்ணப்படப்பட்ட அந்த காணிகளுக்கு பணம் பெறுவதற்கு வந்து அழைக்கப்பட்டு தெல்லிப்பாளையில் மக்களிடம், நான் அதை உங்களுக்கு வேணுமென்றால் நாளைக்கு பிரிண்ட் பண்ணி பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறேன், மக்களிடம் சத்திய கடதாசி கேட்டிருக்கிறார்கள். உங்களுடைய வீட்டை இந்த பணம் எந்த பணம் என்று எவ்வளவு பெறுமதி என்று கூட குறிப்பிடப்படாமல் அவர்களுக்கு உங்களுடைய காணிகளை தருவதற்கு சம்மதம் என்ற சத்திய கடதாசியை மொட்டை கடிதம் ஒன்றை எழுதி வேண்டுவதற்கு உங்களுடைய அரசாங்கம் இன்றைய தினம் எத்தனித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பாராளுமன்றத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக வீடில்லாத மக்களுக்கு நாங்கள் வீடுகளை வழங்கப் போகிறோம் என்கிற இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை நினைக்கின்ற போது என்ன சில நேரத்தில் என்ன தோணுங்கிறது, உங்களுக்கு வடக்கு மாகாணம் என்கிற ஒன்று இருக்கா இல்லையா தெரியா. அங்கே வலாலியிலே மக்கள் ஏற்கனவே 89ஆம் ஆண்டு
சொச்ச குடும்பங்களுக்கு வந்து 89ஆம் ஆண்டு அங்கே அந்த காணிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பணம் இன்று வரைக்கும் 2026 வரைக்கும் வழங்கப்படவில்லை. அங்கே கூப்பிட்ட மக்கள் வந்து போராட எத்தனை நேரத்தில் போலீசாரை கொண்டு வந்து வெளியே திரட்டியிருக்கிறார்கள். அதை விட படுமோசமான நிலைமை போன முறை இந்த தித்வா புயல் வருகின்ற போது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொன்னார், தகரத்துக்கு 5 லட்சம், 2 தகரம் போனால் 10 லட்சம் என்று. ஆனால் இன்றைக்கு கிளிநொச்சியில் என்ன நடக்குது என்றால், அந்த தித்வா புயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற பேர்வேல இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகள், அதே நேரத்தில் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய இவர்கள் என்ன பிரஜாசக்தி என்று சொல்லுகின்றவர்களுக்கு அவர்களுடைய வேலை, அதாவது கூலி வேலை செய்பவர்கள், அவர்களுடைய கட்சி வேலை செய்பவர்களுக்கு ஜிஏ முரளிதரன் அவர்கள் லிஸ்ட் போட்டு அனுப்பியிருக்கிறார். அந்த லிஸ்ட்டை பொதுமக்கள் கேள்விக்கு உட்படுத்திய போது மறுபடியும் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் அதை பிளாக் பண்ணி யாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் கதைக்க இல்லாமல் பண்ணியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம். இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால், வடக்கு மாநிலத்திலிருந்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய இளங்குமரன் அவர்கள் உணவு, உறையுள் என்று கூட சொல்ல தெரியாத ஒரு நபர் தான் இந்த வரைக்கும் உங்களுடைய வடக்குமான பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தனியார் போக்குவரத்து சங்கத்திற்குட்பட்ட பேருந்து நடத்துனர் ஒருவருக்கு 1 வார பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளது. 10 வயதுக்குட்பட்ட சிறுவன் ஒருவரிடம் முழு வயது பயணிக்கான கட்டணம் அறவிடப்பட்டதாக எழுந்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குடத்தனையிலிருந்து மருதங்கனி நோக்கி பயணித்த சிறுவனிடம் நடைமுறையில் அமலில் உள்ள கட்டண விதிமுறைகளை மீறி முழு கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக அவரது தந்தை வடமராட்சி கிழக்கு தனியார் போக்குவரத்து சங்கத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதனையடுத்து சங்கம் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த நடத்துனர் விதிமுறைகளை மீறி சிறுவனிடம் முழு கட்டணத்தை அறவிட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த நடத்துனருக்கு 1 வார காலம் பணியில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளில் மருதங்கனியிலிருந்து குடத்தனை வரையிலான பயணத்திற்கு பெரியவர்களிடம் 108 ரூபாவும் சிறுவர்களிடம் 54 ரூபாவும் கட்டணமாக அறவிடப்படுகிறது. எனினும் அதே வழித்தடத்தில் சேவையாற்றும் சில தனியார் பேருந்துகளில் பெரியவர்கள் மற்றும் சிறுவர்கள் என வேறுபாடின்றி தலா 140 ரூபாய் கட்டணம் அறவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற அமைதியின்மை சம்பவம் சிறைச்சாலை நிர்வாகத்தை முடக்குவதற்காக திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட சதியாக இருக்கக்கூடும் என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இவ்வாறான சம்பவங்கள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கும் பரவக்கூடிய அபாயம் குறித்து அதிகாரிகள் அவதானம் செலுத்தி வருவதாகவும் எந்தவொரு அவசர நிலையும் ஏற்பட்டாலும் உயிர் சேதங்களை தவிர்த்து நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர தேவையான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 2 அல்லது 3 சிறைச்சாலைகளிலும் இதுபோன்ற பதற்ற நிலைகள் உருவாகக்கூடும் என்ற புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவை தொடர்பாக சிறைச்சாலைகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் கைதிகளுக்கு இடையிலான போதைப் பொருள் தொடர்பான மோதலால் ஏற்பட்டதாக கூறிய அமைச்சர் மகர சிறைச்சாலை சம்பவம் சிறைச்சாலை நிர்வாகத்தை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையாக இருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்தார். ஒரே நேரத்தில் சுமார் 1000 கைதிகள் ஒன்று திரண்டு தீ வைப்பில் ஈடுபட்டமைக்கு பின்னால் ஒழுங்கமைக்கப்பட்ட குழு ஒன்றின் தொடர்பு இருக்கக்கூடும் என்றும் அவ்வாறான சதி உறுதிப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் தீக்கிரையான கட்டடங்கள் பொதுமக்களின் வரிப்பணத்தில் நிர்மாணிக்கப்பட்டவை என்பதால் அவற்றை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் மக்களின் பணமே பயன்படுத்தப்பட வேண்டியுள்ளது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணைகளை முன்னெடுக்க அமைச்சர் ஹர்ஷரன் நாணயக்கார தலைமையில் அமைச்சர் ஆனந்த விஜயபால சம்பந்தப்பட்ட அமைச்சு செயலாளர்கள், போலீசார், ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வழங்கிய முக்கிய வாக்குறுதிகளில் பல இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய அவர் வளமான நாடும் அழகிய வாழ்க்கையும் என்ற அரசின் தேர்தல் வாக்குறுதிகள் நடைமுறையில் மக்களுக்கு கிடைக்கவில்லை என தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டின் சனத்தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் சுமார் 39 லட்சம் முதியவர்கள் வாழ்கின்றனர் என்றும் அவர்களின் சேமிப்புகளுக்கு கிடைத்த வட்டி வீதம் கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் கணிசமாக
குறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகளுக்கு நெல் கிலோவிற்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட போதிலும் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் தரமான விதை நெல் பற்றாக்குறை, விவசாய உபகரணங்களின் விலை உயர்வு, ரசாயன பொருட்களின் தரக்குறைவு மற்றும் மனித யானை மோதல் போன்ற பிரச்சனைகள் விவசாயிகளை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை விட அதிகளவில் வருவாய் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டதன் விளைவாக மக்கள் மீது வரிச்சுமை அதிகரித்துள்ளதாகவும், குறிப்பாக நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் பெரும் பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அத்துடன் மின்சார கட்டண குறைப்பு, எரிபொருள் விலை குறைப்பு உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளும் இதுவரை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்றும், இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணங்களும் கள மட்டத்தில் முழுமையாக சென்றடையவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே மக்களுக்கு வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை தாமதமின்றி நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகர காரியவசம் தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரணை நடத்துமாறு காவல்துறை அதிபர் மத்திய குற்றப்புலனாய்வுத்துறைக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் உரையாற்றிய சாகர காரியவசம் காவல்துறை மற்றும் அதன் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து அரசாங்கத்திற்கும் காவல்துறை அதிபருக்கும் எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அப்போது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் காவல்துறை துரதிருஷ்டவசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், காவல்துறை அதிபர் அரசாங்கத்திற்கு சேவை செய்வதை விட மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் அவ்வாறு செயல்பட தவறினால் தற்போதைய காவல்துறை அதிபரும் வரலாற்றில் துயரமான முடிவை சந்தித்த காவல்துறை அதிபர்களின் பட்டியலில் இடம் பிடிக்க நேரிடலாம் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். இந்த கருத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு காவல்துறை அதிபர் மத்திய குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ள நிலையில் அதற்கமைய ஆரம்பகட்ட விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சாகர காரியவசம் விசாரணைக்காக மத்திய குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட உள்ளதாகவும், அவர் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 60 வயதை பூர்த்தி செய்துள்ள நன்னடத்தை கொண்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலும் 1 வருட சேவை நீடிப்பு வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போலீஸ் திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தை சேர்ந்த 10,000 உறுப்பினர்கள் போலீஸ் சேவையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களில் 6,000 பேர் தற்போது கடமைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். போலீஸ் திணைக்களத்தில் மனித வள பற்றாக்குறை காணப்படுவதை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் அந்த பற்றாக்குறையை சமாளிப்பதற்கும், குறிப்பாக கீழ்மட்ட போலீஸ் அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பணிச்சுமையை குறைப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.